கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மாற்றத்தை உண்டாக்குவாராக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் பாருங்க, ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிகுந்த வருத்தத்தின் மத்தியிலிருந்து செய்தியை பேசுகிறேங்க. மிகுந்த வருத்தம், வேதனைக்கு மத்தியில் பேசுகிறேன். என்ன பேசுகிறேன், எதுக்கு பேசுகிறேன்னா, இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது அந்த காரியங்கள் என்ன செய்யணும், வெளிப்படும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உலகத்தில் நல்ல கவனிங்க. சும்மா அப்படி கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. ரொம்ப கவனித்து கேளுங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரபஞ்சம், இது ஒரு விதமான அசுத்த ஆவிகளால் ஆளப்பட்டு மறைவாக இருந்து செயல்படுகிற காரியத்தை குறித்த ஒரு தெளிவு இன்னைக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த காணொலியை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறோம். மிகுந்த மன வருத்தம் தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சொல்லுவோம், ஒருவன் குடிகாரனாக இருந்தால் அவனை குடிகாரன்னு சொல்கிறோம். ஒருத்தன் அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறான்னா அவனை அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறான்னு சொல்கிறோம். ஒருத்தன் விபச்சாரக்காரனாக இருந்தால் விபச்சாரக்காரன்னு சொல்கிறோம். இதுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது என்பதை நீங்கள் என்ன செய்யணும், அறியணுங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத அறியணும். ஒரு மனுஷனுக்குள்ளே எந்த ஆவி இருக்குதோ அந்த ஆவி தான் அவனை ஆளுகை செய்யும், நடத்தும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குன்னு வைங்களேன். அது பரிசுத்தமானதை பேச வைக்கும், பரிசுத்தமானதை சிந்திக்க வைக்கும், பரிசுத்தமானதை நோக்க வைக்கும், தேவனுடைய சுத்தத்தை அறியும்படியாக, தேவனுடைய காரியத்தை கவனிக்கும்படியாக பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படிங்கிறத இந்த பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷன் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு தன்னை ராப்பகலாக இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. தான் குடும்பமும் தன்னுடைய சந்ததியும் கர்த்தருடைய வருகையில் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆவி அதிகமாய் வாஞ்சிக்குது. ஆனால் இதற்கு மாறாக வேறொரு ஆவி, நான் இந்த பரிசுத்த வேதாகம் எனக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப விருப்பமான, ரொம்ப விருப்பம் எனக்கு அது மேலே. என்ன புறஜாதி மார்க்கத்தில் வந்தபோது எனக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது இவ்வளவு காரியங்கள் இருக்கிறதா அப்படின்ட்டு. அது இன்னொரு விஷயம், இப்போ நிறைய பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்காங்க, மனம் திரும்பி இருக்கிறேன்றாங்க. ஆனாலும் ஒரு தெளிவில்லாமல் இருக்காங்க. ஜெபத்தில் ஒரு தெளிவில்லை. வேத வாசிப்பு புரியும்படியாக அல்ல. வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, சபைகளுக்கு போகிறாங்க, ஆறால் கலந்து கொள்கிறாங்க. ஆனால் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மைனஸ் தான். இன்னைக்கு நிறைய பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? அடிமைத்தனத்தில் விட முடியல. ஆனால் விடுதலை வேணும்னு தவிக்கிறாங்க. நான் விடுதலை முடியல. ஏன்? அந்த பழக்க வழக்கம் அவங்கள நினைச்சிட்டு அடிமையாக்கிட்டு. அப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கணும் இல்லையா? எகிப்து தேசத்தில் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் முறையிட்டாங்க. கர்த்தர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கை நினைவு கூர்ந்து ஆபிரகாமின் சந்ததியை மீட்டெடுக்கிறதுக்கு, இது யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் 23-24 வசனத்தில் இருக்கு இல்லையா? அப்போ கர்த்தர் அந்த சந்ததியை விடுதலையாக்கும். அடிமைத்தனத்தில் முறையிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அடிமைத்தனத்தில் முறையிடுறாங்க. விட முடியல, குடிய விட முடியல, இந்த பொய் பேசுகிற விட முடியல, இந்த களவு செய்கிறத விட முடியல அப்படின்னு விட முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன் கேளுங்களேன். எப்போ அந்த ஆவி வெளியே போகுதோ அப்போந்தான் அந்த விடுதலை உண்டாகும். இல்லைன்னா முறையிடுதலாகவே இருக்கும். சரிங்களா? அதனால் நீங்கள் எந்த ஆவியில் ஆளப்படுறீங்கிறத கொஞ்சம் இந்த செய்தி மூலமாய், வருகிற செய்தி மூலமாய் நீங்கள் கொஞ்சம் கவனித்து கேட்டால் நலமாக இருக்கும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, இந்த காணொலி அடிமைத்தனத்திலே வாழ்கிற ஜனங்கள் தங்களை விடுவிப்பதற்கு பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரத்திலிருந்து விடுதலை ஆக்குவார் என்று சொல்லி அந்த விடுதலைக்காக கதறுகிற, புலம்புகிற, கெஞ்சிக்கிற, தவிக்கிற, விடுதலை பெறணும்னு வாஞ்சிக்கிறேன், முடியலையே அப்படி சொல்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவரே,
அவர்களெல்லாம் விடுதலை ஆக்க வேண்டும் என்று இந்த கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுங்க, நடத்துங்க, விடுதலை ஆக்குங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.